அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மின்விருதால் விருப்பமாக நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்று ஒரு குறுந்தொடர் ஆரம்பிக்கலாம் என்று இருக்கின்றேன். குறைந்தபட்சம் 4 பாகங்கள் செல்லும் என்று நினைக்கிறேன். இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், ஏதோ ஒரு திரைப்பட வசனம் போல் இருக்கின்றது அல்லவா? மறைந்த திரைப்பட நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்களின் மிக பிரபலமான வசனமும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் என்று நினைக்கிறேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதே போல இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்பது நம்மளுடைய மின்விருதாள் மென்பொருளில் இருக்கின்றது. அந்த வசதியை பற்றி நாம் தொடர்ந்து காண இருக்கிறோம். முதலில் நாம் காண இருப்பது இலக்கு நோக்கி. தொலைநோக்கி கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்ன இலக்கு நோக்கி என்று கேட்டீர்களேயானால், ஆங்கிலத்தில் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்பதற்கு வாட் இஃப் அனாலிசிஸ் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவதையே நான் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்று தமிழில் குறிப்பிடுகின்றேன். கோல் சீக்கிங் என்பதை நாம் இலக்கு நோக்கி என்று அழைக்கிறோம். இந்த இலக்கு நோக்கி வசதியானது பதிலிலிருந்து நம்மை கேள்விக்கு அழைத்து செல்கிறது. எனவே அதை இலக்கு நோக்கி என்று அழைக்கிறோம். சாதாரணமாக எந்த ஒரு கணக்குமே கேள்வியை கொடுப்போம், பதிலை நாம் பெறுவோம். ஆனால் இந்த வசதியின்படி பதிலை நாம் கொடுத்து கேள்வியை பெற முடியும். நீங்கள் கேட்கலாம், ஒரு கேள்வியிலிருந்து பதில் கிடைக்கிறது. சாதாரணமாக ஒரு கேள்வியை கொடுக்கிறோம், நிறைய படிகளின் மூலமாக நாம் கணக்கை, ஒரு கடினமான கணக்கை நாம் இடுகின்றோம், நமக்கு பதில் கிடைக்கிறது. இப்பொழுது பதிலிலிருந்து எப்படி கேள்விக்கு செல்வது என்பதுதான் இலக்கு நோக்கி என்ற வசதி. ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் ரிவர்ஸ் கால்குலேஷன், ஆன்சர் டு கொஸ்டின், பதிலிலிருந்து கேள்விக்கு செல்வது. இந்த கோல் சீக்கிங் அல்லது இலக்கு நோக்கி பதிலிலிருந்து கேள்விக்கு எவ்வாறு செல்வது? டேட்டா, வாட் இஃப் அனாலிசிஸ், கோல் சீக் என்பதை தேர்ந்தெடுத்தால் 3 உள்ளீடுகள் இட வேண்டும். இந்த வசதிக்கு என்னென்ன உள்ளீடுகள் என்பதை நான் இங்கே இட்டிருக்கின்றேன். பதில் எங்கு உள்ளது, தேடும் பதில் என்ன, கேள்வி எங்குள்ளது, இந்த 3 உள்ளீடுகளையும் நாம் இட வேண்டும். நீங்கள் கேட்கலாம், மிக சிறிய ஒரு சட்டமாக இருக்கிறது, வெறும் 3 உள்ளீடுகள் மட்டும் இடுகின்றோம், மிக எளிதானதாக இருக்கிறது போல் தெரிகின்றது அல்லவா? ஆனால் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதானது என்பது போல் மிக சிறிய இந்த சட்டத்துக்குள் மிகப்பெரிய கணக்குகள் பொதிந்துள்ளன. மேலே பார்க்கும்பொழுது உங்களுக்கே புரியும் என்று நினைக்கிறேன். 3 எடுத்துக்காட்டுகளை இப்பொழுது பார்க்க போகின்றோம். உதாரணமாக முதலில் நாம் தேய்மான கணக்கை இப்பொழுது நான் இங்கே இடப்போகிறேன். 2 சக்கர மோட்டார் வாகனம் 1 லட்சம் ரூபாய்க்கு நாம் வாங்குவோம் என்று வைத்துக் கொள்வோம். தேய்மான விகிதம் 25%. இறங்கு முகமாக தேய்மான விகிதம் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளலாம். ரிட்டர்ன் டவுன் வேல்யூ என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். வருடம் தோறும் தேய்மானம் குறைந்து கொண்டே வருகின்றது என்று வைத்துக் கொள்வோம். 25% அளவில் குறைந்து கொண்டே வருகின்றது. அப்படியானால் ஆரம்பத்தில் 1 லட்சம் ரூபாய் இருக்கின்றது. வருடாந்திர தேய்மானம் இந்த ஆண்டு முதலில் எவ்வளவு இருக்கின்றதோ அதை இந்த 25% பெருக்கும் பொழுது கிடைக்கின்றது. இந்த 25% நாம் அரிதி சுட்டுதல் மூலம், அதாவது அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற அரிதி சுட்டுதல் மூலம் நாம் செய்வதற்கு F4 விசையை அழுத்தினால் $D $30 என்று வருகின்றது. ஆண்டுதோறும் 25% தேய்மானம் என்று இடுகின்றோம். ஆண்டுக்கு 25,000 ரூபாய் நமக்கு முதல் ஆண்டில் தேய்மானம் இருக்கிறது. அப்படியானால் இறுதியில் எவ்வளவு இருக்கும்? ஆண்டு முதல் கழித்தல் இந்த ஆண்டு தேய்மானம், ஆக 75,000 ரூபாய் இருக்கும். இந்த 75,000 தான் அடுத்த ஆண்டில் முதலில் இருக்கும். ஆகையால் இந்த 75,000 நாம் இப்பொழுது தேர்ந்தெடுப்போம். இனி ஆண்டுதோறும் நாம் சரியான முகவரியை இட்டோமையானால் நகல் எடுத்து இங்கே பதிவு செய்வோம். வருடந்தோறும் 25% தேய்மானம் குறைந்து கொண்டே வருகிறது. இப்பொழுது இதை நாம் நகல் எடுத்து அனைத்து ஆண்டுகளுக்கும் நிரப்பி விட்டோமையானால் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிய ஒரு வண்டியின் மதிப்பானது 8 ஆண்டுகளில் 25% தேய்மான விகிதம் வீதம் 10,000 ரூபாய் ஆகிவிடும் என்று நமக்கு தெரிய வருகிறது. ஒவ்வொரு ஆண்டுக்கும் தேய்மானத்தை கழிக்கும் பொழுது ஒரு கணக்கு நாம் போட வேண்டியிருக்கிறது. மிக எளிதான கணக்கு அல்ல. 1 லட்சம் ரூபாயிலிருந்து 10,011 என்று வருவது எளிதான கணக்கு அல்ல. இடையில் எத்தனையோ படிமானங்களில் நிறைய கடினமான கணக்குகளை போட்டு கழித்து பெருக்கி அனைத்தும் கண்டுபிடித்து தான் இந்த 10,011 வருகின்றது. இப்பொழுது என்னுடைய பதில் என்னவென்றால், 15,000 ரூபாய்க்கு நான் இப்பொழுது விற்கின்றேன் என்று வைத்துக் கொள்வோம். 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிய ஒரு வண்டியை 15,000 ரூபாய்க்கு நான் விற்றேன் என்றால்
தேய்மான விகிதம் என்னவாக இருக்கும்? இதை எப்படி கண்டுபிடிப்பது? இதைத்தான் பதிலிலிருந்து கேள்விக்கு செல்வது என்று சொல்கிறோம். இங்கே நாம் 15,000 என்று இட முடியுமா? இட முடியாது. அப்படிட்டால் எதுவும் மாறுமா? மாறாது. இது ஒரு கணக்கின் விடை. விடையிலிருந்து எப்படி வினாவுக்கு செல்வது? விடையிலிருந்து வினாவுக்கு நாம் இப்பொழுது செல்ல போகிறோம். அதுதான் இலக்கு நோக்கி. நம்முடைய இலக்கு என்னது? நம்முடைய இலக்கு இந்த தேய்மான விகிதம் என்ன? உண்மையான தேய்மான விகிதம் என்ன? நாம் 15,000 ரூபாய்க்கு இப்பொழுது விற்பதற்குண்டான மதிப்பு நமக்கு இருக்கின்றது என்றால் நம்முடைய உண்மையான தேய்மான விகிதம் இதை விட குறைவாகத்தான் இருக்கும். அந்த குறைவான தேய்மான விகிதம் என்ன என்பதை கண்டுபிடிப்பதுதான் இப்பொழுது நம்முடைய சிக்கல். இப்பொழுது நான் இங்கே 20% என்று போட்டால் 16,777 என்று வருகிறது. அப்படியானால் நான் 15,000 வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டலாம், குறைக்கலாம், இப்படி செய்து கொண்டிருக்கலாம். எதற்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் வாட் இஃப் அனாலிசிஸ். இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த தேய்மானம் முடிந்து நம்முடைய வண்டியின் மதிப்பு 15,000 இருந்தால் தேய்மான விகிதம் என்னவாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய கணக்கு. பார்ப்போமா? இப்பொழுது டேட்டா, வாட் இஃப் அனாலிசிஸ், கோல் சீக். இதில் 3 கேள்வி கேட்கப்படுகின்றது. ஒவ்வொன்றாக பார்ப்போம். செட் செல், இதுதான் பதில் எங்கு உள்ளது? பதில் இங்கு தானே இருக்கிறது. அதை நாம் தேர்ந்தெடுத்துகின்றோம். எந்த வேல்யூ, எந்த மதிப்பீடு நாம் இட வேண்டும்? 15,000 ரூபாய் எனக்கு பதில் வேண்டும். இதுதான் பதில். பதில் எங்குள்ளது? பதில். கேள்வி எங்குள்ளது? நம்முடைய கேள்வி எங்குள்ளது? நம்முடைய கேள்வி தேய்மான விகிதம் என்ன? பதில் எங்குள்ளது? பதில் என்ன? கேள்வி எங்குள்ளது? இந்த 3ஐயும் நாம் நிரப்பிவிட்டால் இப்பொழுது நாம் ஓகே என்பதை சொடுக்கினால் நமக்கு 15,000 ரூபாய் தேவை என்றால் நம்முடைய தேய்மான விகிதம் 21% இருக்க வேண்டும். 21% என்பது மிக சரியான எண் அல்ல. 2 தசமஸ்தானங்களுக்கு நாம் இப்பொழுது அதிகப்படுத்துவோம். 21.11%. 21.11% நாம் தேய்மானம் இட்டமையானால் 15,000 ரூபாய் கிடைக்கும். 20,000 வேண்டுமென்றால் எவ்வளவு தேய்மானம் கிடைக்கும் என்பதெல்லாம் நாம் இப்பொழுது மிக எளிதாக பார்க்க முடியும். இத்தனை கணக்குகளையும் போட்டு அதற்கப்புறம் இந்த பதில் வருகிறது. ஆக பதிலில் இருந்து கேள்விக்கு செல்வோம். டேட்டா, வாட் இஃப் அனாலிசிஸ், கோல் சீக். நம்முடைய பதில் இங்கு உள்ளது. நம்முடைய பதில் என்ன? 20,000 ரூபாய். எதை மாற்ற வேண்டும்? என்னுடைய தேய்மான விகிதத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னமையானால் நமக்கு 18.22% என்று வருகிறது. 18.22% என்று நாம் இட்டமையானால் 20,000 ரூபாய் தேய்மானம் வரும். இது பதிலில் இருந்து கேள்விக்கு செல்வது. அப்படியானால் எல்லா செல்லையும், எந்த ஒரு அறையையும் நாம் தேர்ந்தெடுக்க முடியுமா என்றால் முதல் உள்ளீடு பதில் எங்குள்ளது என்பது நிச்சயமாக ஒரு விடையாகத்தான் இருக்க வேண்டும். அதாவது சூத்திரம் இருக்கின்ற ஒரு அறையாக இருக்க வேண்டும். இந்த பதில் எங்குள்ளது என்ற கேள்விக்கான அந்த உள்ளீடு என்பது ஒரு விடையாக மட்டுமே இருக்க வேண்டும். அல்லது நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற அந்த அறையில் சூத்திரம் இருக்க வேண்டும், ஃபார்முலா இருக்க வேண்டும். ஆக கேள்வி எங்குள்ளது என்ற அறையில் கண்டிப்பாக சூத்திரம் இருக்கக்கூடாது. விடைக்கும் வினாவுக்கும் தொடர்பு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் கேள்வியை மாற்றும் பொழுது பதில் மாறவே மாறாது. ஆக இந்த உள்ளீடுகளில் இந்த நிபந்தனைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பதில் எங்குள்ளது என்பதில் சூத்திரம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். தேடும் பதில் என்ன என்பது நம்முடைய பதில். கேள்வி எங்குள்ளது என்ற அறையில் கண்டிப்பாக சூத்திரம், ஃபார்முலா இருக்கக்கூடாது. விடைக்கும் வினாவுக்கும் தொடர்பு இருக்க வேண்டும். கேள்விக்கும் பதிலுக்கும் தொடர்பு இருக்க வேண்டும். கேள்வியை மாற்றினால் பதில் மாற வேண்டும். ஆகவே இந்த 3ம் மிக முக்கியமான நிபந்தனைகள். நாம் இடும் உள்ளீடுகளை எப்படி இட வேண்டும் என்பதை நாம் இன்னொரு எடுத்துக்காட்டை வைத்து பார்ப்போம். முதலில் தேய்மானத்தை வைத்து பார்த்தோம். இப்பொழுது ஒரு முதலீடை வைத்து பார்ப்போம். ஒரு பிக்ஸட் டெபாசிட் என்று அழைக்கக்கூடிய வைப்பு தொகை. உதாரணமாக 1,00,000 ரூபாய் நாம் இடுகின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். வட்டி விகிதம் ஒரு ஆண்டுக்கு 6% வங்கி கொடுக்கின்றது என்று வைத்துக் கொள்ளலாம். கால அளவு 5 ஆண்டுகள் நாம் இடுகின்றோம். கூட்டு வட்டி மாதாந்திரமாக வருகின்றது என்று தெரிவிக்கலாம். மாதாந்திர வட்டி, கூட்டு வட்டி. அப்படியானால் மொத்த மாதங்கள் எத்தனை? மொத்த மாதங்கள் 5 ஆண்டுகள் பெருக்கல் 12 மாதங்கள், 60 மாதம். அப்படியானால் மாத வட்டி விகிதம் எவ்வளவு? 6% ஒரு ஆண்டுக்கு என்றால் மாதத்திற்கு 0.5% வட்டி நமக்கு கிடைக்கிறது. நாம் வைக்கின்ற நிரந்தர வைப்பு தொகைக்கு
முதிர்ச்சி தொகை எவ்வளவு கிடைக்கும் என்பதை கணக்கிடுவதற்கு ஒரு சூத்திரம் உள்ளது. அது கூட்டு வட்டி சூத்திரம். நான் இங்கே ஆங்கிலத்தில் இட்டிருக்கின்றேன். தமிழில் பார்த்தோமேயானால் அசல் பி என்பது பிரின்சிபல் அல்லது அசல் பெருக்கல் 1 கூட்டல் வட்டி விகிதம் அடுக்கேற்றம் எத்தனை அடுக்குகள், எத்தனை மாதங்களோ அத்தனை அடுக்குகள். இந்த சூத்திரத்தை இப்பொழுது நாம் உள்ளிடுவோம். முதிர்ச்சி தொகையானது நம்முடைய அசல் பெருக்கல் 1 கூட்டல் வட்டி விகிதம் அடுக்கேற்றம் எத்தனை மாதங்கள், 60 மாதங்கள். ஆக நமக்கு 60 மாதங்கள் நாம் இதை இடும் பொழுது 1 லட்சம் என்பது 1,34,885 மாறுகிறது. இந்த 1,34,885 என்பது 5 லட்சமாக வேண்டுமென்றால் நான் எவ்வளவு இட வேண்டும் என்பதுதான் நாம் இப்பொழுது போட போகின்ற கணக்கு. இதுதான் ரிவர்ஸ் கால்குலேஷன். இப்பொழுது பார்ப்போமா? டேட்டா, வாட் இஃப் அனாலிசிஸ், கோல் சீக். நம்முடைய பதில் எங்கு உள்ளது? முதிர்ச்சி தொகையில் தான் உள்ளது. அந்த அறையை நாம் இப்பொழுது சுட்டுகின்றோம். டு வேல்யூ, எந்த மதிப்புக்கு நான் இட வேண்டும்? 5 லட்சம். எனக்கு தேவை 5 லட்சம். அப்படியானால் நான் முதலில் எவ்வளவு இட்டிருக்க வேண்டும் என்பது கேள்வி. இந்த கேள்வியிலிருந்து பதில் கிடைக்கிறது. ஆக கேள்வியை நாம் இங்கே இடுகின்றோம். இப்பொழுது ஓகே என்பதை சொடுக்கினால் 3,70,686 ரூபாய் நாம் இட்டமையானால் முதிர்ச்சி தொகை கிடைக்கும் என்று பதில் வருகிறது. எவ்வளவு அருமையான ஒரு வசதி என்று பாருங்கள். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற 3வது எடுத்துக்காட்டு, அடுத்த 5 ஆண்டுகளில் நம்முடைய நிறுவனத்தின் லாபம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் கணிக்கக்கூடிய ஒரு லாப நட்ட கணக்கு என்று வைத்துக் கொள்வோம். நம்முடைய ஆண்டுதோறும் வளர்ச்சி விகிதம், விற்பனை வளர்ச்சி விகிதம் 5% என்று வைத்துக் கொள்ளலாம். முதல் ஆண்டில் நம்முடைய விற்பனை 1500 லட்சங்கள் என்று வைத்துக் கொள்வோம். இந்த 1500 லட்சங்கள் ஒவ்வொரு ஆண்டும் 5% அதிகரித்தால் எவ்வளவு வரும் என்று பார்த்தமையானால், முந்தைய விற்பனை பெருக்கல் 1 கூட்டல் இந்த 5% அறுதி சுட்டுதல் மூலம் நாம் அதை நிறுத்தி வைக்கிறோம், நிலை நிறுத்துகின்றோம். இப்பொழுது நமக்கு 1575 என்று வருகிறது. இதை நகலெடுத்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நாம் எடுத்துக்கொண்டமையானால் 1654, 1736, 1823 என்று செல்கிறது. இப்பொழுது நம்முடைய மூலப்பொருளின் சதவீதம் 60% என்று வைத்துக் கொள்வோம். சம்பளம், கூலி, அதன் அளவீடு 10% என்று வைத்துக் கொள்ளலாம். மின்சாரத்தின் அளவு 8% என்று வைத்துக் கொள்ளலாம். மாறா செலவு, பிக்சட் எக்ஸ்பென்சஸ் என்று கூறுகின்றார்களே, அந்த மாறா செலவு 100 லட்சங்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். தரகு செலவு 3% என்று வைத்துக் கொள்ளலாம். வரி விகிதம் 25% என்று வைத்துக் கொள்வோம். நாம் இதை நிரப்பப் போகிறோம். முதல் ஆண்டில் விற்பனை 64ஆம் இந்த வரியை நிறுத்திக் கொள்ளலாம், நிலை நிறுத்தலாம். 64ஐ மட்டும் நான் நிலை நிறுத்தி கொண்டேன். பெருக்கல் பி நிரலை நிலை நிறுத்துகிறோம், அறுதி சுட்டுதலாக ஆக்கிறோம். பி எங்கெல்லாம் வருகின்றதோ அங்கெல்லாம் டாலர் இட்டிருக்கின்றோம். இதை நான் இப்பொழுது பெருக்கி இங்கே இட்டிருக்கின்றேன். மீண்டும் இதை நகல் எடுத்து இங்கே இடுகின்றோம். இப்பொழுது நாம் அத்தனை செலவுகளையும் இப்பொழுது கூட்டுகின்றேன். நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்பது விற்பனை கழித்தல் மொத்த செலவு. இதுதான் நம்முடைய லாபம். இந்த லாபத்துக்கு 25% நமக்கு வரி செலுத்த வேண்டியிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இஃப் லாபம் இருந்தால் மட்டும்தான் வரி. ஆக லாபத்திற்கு 25% வரி என்று அந்த வரியை அறுதி சுட்டுதலாக காட்டியிருக்கின்றோம். இல்லாவிட்டால் 0 என்று இடுகின்றோம். 46 லட்சங்கள் வரி கட்ட வேண்டியிருக்கும். நிகர லாபம் எவ்வளவு என்று பார்த்தோம்னால் லாபம் கழித்தல் வரி. ஒரு ஆண்டுக்கு நாம் இதை சரியாக கணக்கிட்டு விட்டால் இதை அப்படியே நகல் எடுத்து 5 ஆண்டுகளுக்கும் நாம் கணக்கிடுகின்றோம். நமக்கு மிக எளிதாக 5 ஆண்டுகளுக்கு நம்முடைய லாபத்தை நம்மால் கணிக்க முடிகின்றது. சராசரி லாபம் என்ன? சராசரி லாபமானது 5 ஆண்டுகளுக்குமான சராசரி லாபம் எவ்வளவு? 161 லட்சங்கள். இது 200ஆக இருக்க வேண்டும் என்றால் எத்தனை சதவீதம் வளர்ச்சி விகிதம் இருக்க வேண்டும் என்று கேட்கலாம். இடையில் எத்தனை கணக்குகள் இருக்கின்றன என்று பாருங்கள். இதில் எதெல்லாம் நாம் மாற்ற முடியும் என்று பார்த்தோமேனால், எந்த அறையிலெல்லாம் சூத்திரங்கள் இல்லையோ அந்த அறையிலெல்லாம் மாற்றலாம். உதாரணமாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இத்தனை அறைகளில் நமக்கு சூத்திரங்களே இல்லை. இந்த அறைகளை எல்லாம் நாம் தேர்ந்தெடுக்க முடியும். உதாரணமாக 200 சராசரி லாபம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய மூலப்பொருள் செலவினம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்று கேட்கலாம். அல்லது 200 சராசரி லாபம் இருக்க வேண்டும் என்றால் ஆரம்ப வருடத்தில் என்னுடைய விற்பனை என்னவாக இருக்க வேண்டும். மற்ற அத்தனை அறைகளிலும்
சூத்திரம்தான் இருக்கிறது. இதை நாம் எதையுமே தொட முடியாது. ஆனால் ஒரே ஒரு பதில், இந்த பதிலை கண்டுபிடிப்பதற்கு எத்தனை பதில்கள் முன்னால் தேவைப்படுகின்றன, அதற்கு எத்தனை கணக்குகள் முன்னால் இருக்கின்றன, அத்தனை கணக்குகளையும் பின்னோக்கி கணக்கிட்டு நமக்கு ஒரு பதில் கிடைக்கின்றது என்றால் எவ்வளவு ஒரு அருமையான வசதி என்று பாருங்கள். இப்பொழுது சராசரி லாபம் எனக்கு 200 வேண்டும், வளர்ச்சி விகிதத்தை மாற்றிக்கொள்வோம் என்றால் என்ன செய்வது? டேட்டா, வாட் இஃப் அனாலிசிஸ், கோல் சீக். பதில் எங்குள்ளது? சராசரி லாபத்தில் உள்ளது. சரியாக அங்கேதான் நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். அடுத்ததாக வேல்யூ, மதிப்பு என்னவாக இருக்க வேண்டும்? 200ஆக இருக்க வேண்டும். பை சேஞ்சிங் செல் என்னது? எந்த அறையை நான் மாற்றிக்கொள்ளலாம்? நான் வளர்ச்சி விகிதத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்று நாம் விட்டோமேயானால் நமக்கு கிடைக்கின்ற பதில் என்ன? 13% வளர்ச்சி இருந்தால் மட்டுமே நம்மால் 200 சராசரி லாபத்தை அடைய முடியும். அத்தனை கணக்குகளும் போட்டு நமக்கு மிக சரியாக கொடுக்கின்றது என்பதுதான் இதனுடைய சிறப்பம்சம். ஆக எனக்கு 5% தான் முடியும். அப்படியானால் ஆண்டு ஆரம்ப விற்பனை நான் என்ன செய்திருக்க வேண்டும் என்று கூட பார்க்கலாம். பார்ப்போமா? இப்பொழுது டேட்டா, வாட் இஃப் அனாலிசிஸ், கோல் சீக். D78 என்பது பதில் எங்குள்ளது என்பதில் இருக்கிறது. பதில் என்னவா இருக்க போகிறது? 200. விடை 200ஆக இருக்க வேண்டும். வினா எங்குள்ளது? பை சேஞ்சிங் செல். வினா விற்பனையில் உள்ளது. விற்பனையை நான் மாற்றிக்கொள்ளலாம் என்று சொன்னால் விற்பனை 1746 இருந்தால் மட்டுமே 5% வளர்ச்சி விகிதத்தின் மூலம் என்னால் 200ஐ தொட முடியும். சாதாரணமாக வினாவிலிருந்து தான் விடைக்கு செல்வோம். இப்பொழுது விடையிலிருந்து வினாவுக்கு செல்வது எப்படி என்பதை பார்த்தோம். அடுத்ததாக இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்ற 2வது பாகத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.